இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக அரசியலில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. லெபனானில் நீடிக்கும் போர் குறித்து புதிய மதிப்பீடுகள் வெளியாகியுள்ள நிலையில் உக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளும் தீவிரமடைந்துள்ளன. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்த முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மறுபுறம் தெஹ்ரானில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் மனிதாபிமான பாதிப்புகள் தொடர்பாகவும் புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை லெபனானில் நீடிக்கும் போர் தொடர்பாக நிரந்தர போர் நிறுத்தம் அவசியம் என்பதை அமெரிக்காவும் ஈரானும் தெளிவாக உணர்ந்துள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர் அலெக்ஸ் அல்வாரஸ் ஷீர்ஸ் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், லெபனானில் நடக்கும் போரை தொடர்வதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடமிருந்து அமெரிக்கா தடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். ஹிஸ்புல்லா அச்சுறுத்தலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பது தனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய வாய்ப்பு என நெதன்யாகு கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் லெபனானில் இந்த போரை தொடர்வதை நிறுத்த நெதன்யாகுவை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செல்வாக்கு செலுத்துவது மிகவும் சிரமமாக இருக்கும் என்று ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவும் ஈரானும் நிரந்தர போர் நிறுத்தத்தின் அவசியத்தை தெளிவாக உணர்ந்துள்ளதால் இது பெரிய தடையாக இருக்காது என்றும் அவர் வாதிட்டுள்ளார். மேலும் நெதன்யாகுவை கட்டுப்படுத்த அமெரிக்காவால் இன்னும் அதிகமாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்றாலும் அது எவ்வளவு சாத்தியம் என்பது பெரிய கேள்வியாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இது இப்படி இருக்க, ஏவுகணைகள் தொடர்பாக கேட்டபோது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேர்மறையாக பதிலளித்துள்ளதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டில் அனைத்து நாடுகளும் உக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்த உதவ ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். தனது பிரான்ஸ் பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அதிக வான் பாதுகாப்பு திறன்களை பெறுவதாகும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். G7 சந்திப்புகளுக்கு பிறகு பேசிய அவர் முடிவுகள் குறித்து தாம் நேர்மறையாக இருப்பதாக கூறினார். அவர் மேலும் கூறுகையில், உக்ரைனின் தேவைக்கு ஏற்ப ஏவுகணை உற்பத்தி போதுமான அளவில் இல்லை என்றும் அந்த உற்பத்தி அமெரிக்காவில் நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். இதனால் ஏவுகணை உற்பத்திக்கான உரிமங்களை பெற வேண்டும் என்ற கோரிக்கையை அதிபர் டிரம்பிடம் முன்வைத்ததாகவும் அவர் கூறியிருந்தார். அதற்கு டிரம்ப் நேர்மறையாக பதிலளித்ததாகவும் அது ஆம் என்ற பதிலுக்கு நெருக்கமானதாக இருக்கும் என தாம் நம்புவதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி உக்ரைனின் வான் பாதுகாப்பை மீற முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைன் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் ரஷ்யாவின் மேம்பட்ட ஏவுகணைகளை எதிர்கொள்ள மேற்கத்திய நாடுகளின் உதவியே முக்கியமாக உள்ளது. அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உக்ரைன் பெற்றிருந்தாலும் அதற்கான ஏவுகணைகள் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல்களால் சில ஏவுகணைகள் வேறு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டதால் இந்த பற்றாக்குறை அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. பேட்ரியாட் ஏவுகணை உற்பத்திக்கான உரிமம் கிடைத்தால் அது உக்ரைனுக்கு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பெரிய அரசியல் ஒப்பந்தம் உருவாகுமா என்ற கேள்வி தற்போது சர்வதேசத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. போரை முறையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அடுத்த 60 நாட்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் வழிவகுக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் சந்திக்க உள்ளனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance கூறுகையில், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிகவும் பொதுவான வடிவத்தில் உள்ளது என்றும் 2 பக்கங்களுக்கும் குறைவான ஆவணமாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது, ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை கட்டுப்பாடுகளை தளர்த்துவது, முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்கள் மற்றும் எதிர்கால புனரமைப்பு நிதி போன்ற விடயங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இன்னும் பல கேள்விகள் நீடிக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் எந்த வரிசையில் நடைபெறும், உடன்பாடுகள் எவ்வாறு கண்காணிக்கப்படும், அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதில் தெளிவு இல்லை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் உள்ள கடுமையான அரசியல் அணிகள் இந்த செயல்முறையை பாதிக்காமல் இருதரப்பும் முன்னேற முடியுமா என்பதும் முக்கிய கேள்வியாகவும் இருக்கின்றது. இதுவரும் போரை தற்காலிகமாக ஒத்திவைக்கும் நடவடிக்கையா அல்லது உண்மையில் புதிய உறவுகளுக்கான தொடக்கமா என்ற விவாதமும் எழுந்துள்ளது. சில அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகளின் கருத்துக்களின்படி இந்த ஒப்பந்தம் ஒரு தொடக்க கட்டமாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு தரப்பு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பதிலாக மற்றொரு தரப்பு சலுகைகளை வழங்கும் முறையில் அடுத்த கட்டங்கள் நகரக்கூடும் என கூறப்படுகிறது. இவ்வாறான அணுகுமுறை தொடர்ந்தால் அது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாண்டி பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற பெரிய விவகாரங்களுக்கும் வழிவகுக்கலாம். இது வெற்றியடைந்தால்
அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பல தசாப்தங்களாக நீடித்து வந்த பதற்றத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமையக்கூடும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது இப்படி இருக்க அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் முன்பே ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக சில கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தக்த் ரவஞ்சி கூறுகையில், ஜலசந்தியில் இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் சில கப்பல்கள் ஏற்கனவே கடந்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை முதல் 2 சரக்கு கப்பல்களும் 3 எண்ணெய் கப்பல்களும் ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக பயணித்ததை சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த முக்கிய கடல் பாதை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பல கப்பல்கள் தற்போது ஜலசந்தி வழியாக நகரத் தொடங்கியுள்ளதுடன் அவற்றில் எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஈரானின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்க அனுமதி வழங்கியதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். பின்னர் அவர் வெளியிட்ட விளக்கத்தில், வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு கண்ணி வடிகளை அகற்றும் நடவடிக்கைகளுடன் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் மீண்டும் பிராந்தியத்திற்கும் உலக சந்தைகளுக்கும் எண்ணெய் விநியோகம் சீராகும் எனவும் அவர் கூறியுள்ளார். மூத்த அதிகாரிகளின் தகவலின்படி ட்ரம்ப், அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் இந்த ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டுள்ளனர். அடுத்த கட்டமாக ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஈரானுக்கான பொருளாதார நிவாரணம் குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பல ஹோர்மஸ் ஜலசந்தியை கடந்து ஓமான் வளைகுடா மற்றும் பாரசீக வளைகுடா பகுதிகளை நோக்கி பயணித்துள்ளன. இது இப்படி இருக்க, தெஹ்ரானில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் குறைந்தது 1265 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த தாக்குதல்களில் 2800 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தெஹ்ரான் நகர மன்ற பாதுகாப்பு குழுவின் தலைவர் மெக்தி பாபாயி தாக்குதல்களால் சுமார் 50,000 குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அவற்றில் பெரும்பாலான வீடுகள் சிறிய அளவிலான சேதங்களை சந்தித்திருந்தாலும் பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களில் சுமார் 6000 பேருக்கு அவசரகால தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தாக்குதல்களில் காயமடைந்தவர்களில் 125 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த தாக்குதல்களின் மனிதாபிமான மற்றும் பொருளாதார தாக்கங்கள் குறித்து ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருகின்றனர். இதேவேளை மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை, உக்ரைன் போரின் எதிர்காலம் மற்றும் அமெரிக்க ஈரான் உறவுகளின் அடுத்த கட்டம் ஆகியவை உலக அரசியலில் முக்கியமான தீர்மானங்களை உருவாக்கக்கூடிய விடயங்களாக மாறியுள்ளன. ஒருபுறம் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் மறுபுறம் பிராந்திய பதற்றங்களும் மனிதாபிமான சவால்களும் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. வரவிருக்கும் நாட்களில் எடுக்கப்படும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முடிவுகள் உலக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சூழலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலகத்தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.